இயக்குனர் டென்னிஸ் மஞ்சுநாத் இயக்கத்தில் செல்வராகவன் மற்றும் குஷி ரவி நடிப்பில் 2026 ஏப்ரல் 10 அன்று வெளியான மனிதன் தெய்வமாகலாம் திரைப்படத்தின் கதைச் சுருக்கம் இதோ. படத்தின் கதைக்களம். இந்த திரைப்படம் ஒரு யதார்த்தமான கிராமத்து பின்னணியில் சமூக பிரச்சினைகளை பேசும் கதையாக உருவாக்கப்பட்டுள்ளது. கதாபாத்திரம் செல்வராகவன். ராகவன் ஒரு மலை கிராமத்தில் நுங்கு வியாபாரம் செய்யும் சாதுவான மனிதராக நடித்துள்ளார். ஆரம்பம். சாலை வசதி கூட இல்லாத பின்தங்கிய கிராமத்தில் வாழும் ராகவன் தனது மனைவி செல்வி குஷி ரவி மீது மிகுந்த அன்பு கொண்டவர். மனைவியை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள ஆசைப்படும் ராகவன் ஊர் மக்களின் உதவியுடனும் கந்துவட்டிக்கு கடன் வாங்கியும் நெடுஞ்சாலை ஓரத்தில் ஒரு சிறிய உணவகத்தை தாபா தொடங்குகிறார். திருப்பம். வாழ்க்கையில் முன்னேறிக் கொண்டிருக்கும் வேளையில் எதிர்பாராதவிதமாக செல்வி தற்கொலை செய்து கொள்கிறார். இதனால் ராகவன் நிலைகுலைந்து போகிறார். மோதல். ராகவன் தனது மனைவியின் மரணத்திற்கான உண்மை காரணத்தை தேடும்போது அந்த பகுதியில் கந்துவட்டி கொடுமையில் ஈடுபடும் இன்பராஜ் மைம் கோபி மற்றும் அதன் பின்னணியில் உள்ள அரசியல் அதிகாரங்கள் குறித்து தெரியவருகிறது. குறிப்பாக கடன் வாங்கும் பெண்களை அந்த கும்பல் எப்படியெல்லாம் வன்கொடுமை செய்கிறது என்பது வெளிச்சத்திற்கு வருகிறது. முடிவு. அமைதியாக இருந்த ஒரு சாமானிய மனிதன் தன் மனைவிக்கு நேர்ந்த கொடுமைக்காகவும் அந்த ஊர் மக்களின் அவலத்திற்காகவும் எப்படி கொதித்தெழுந்து போராடுகிறான் என்பதே மீதிக்கதை. இறுதியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி பெற்று தந்து அந்த ஊர் மக்களின் பார்வையில் ஒரு சாதாரண மனிதன் எப்படி தெய்வமாக மாறுகிறான் என்பதை படம் விவரிக்கிறது.